இவங்க 2 பேரும் ஒட்டி பிறந்த இரட்டை சகோதரிகள். ஒரு நாள் இவங்களுக்கு ஒரு பையன் அறிமுகமாகறான். அந்த பையனை இவங்க 2 பேத்துக்குமே ரொம்ப பிடிச்சி போயிருது. ஆனால் அந்த பையனுக்கு என்னமோ அங்கே அக்காவை மட்டும் தான் பிடிக்குது. அதனால அவள் தங்கச்சிக்கு ரொம்ப பொறாமையாகுது. அவளை வெறுக்க ஆரம்பிக்கா. அது மட்டும் இல்லாமல் அந்த தங்கச்சி இவங்க 2த்தையும் பிரிக்கணும்னு நினைக்க இவங்களை மீட் பண்ணவே விட மாட்டேக்கா. அப்போ தான் அந்த அக்காவுக்கு ஒரு ஐடியா வருது, நம்ம 2 பேரும் பிரிஞ்சிரும்னு சொல்கிறான். ஆனால் அந்த தங்கச்சி அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேக்கா. ஒரு நாள் அந்த பையன் ஊரை விட்டு கிளம்புறேன்னு சொல்கிறான். எப்படியாவது அவனுக்கு குட் பாயாவது சொல்லிட்டு வரணுன்ட்டு அந்த அக்கா கெஞ்சிரா. ஆனால் அந்த தங்கச்சி மாட்டவே மாட்டேன்ட்டு படுத்துடுதா. அதனால அவளுக்கு பயங்கர கோபமாயிருது. ரொம்ப சோகத்தில் அவன் வரைஞ்சி கொடுத்த ஒரு பெயிண்டிங்கை பார்த்துட்டு இருக்கும்போது அதை பிடுங்கி அந்த தங்கச்சி கறி கிழிச்சு போடுறதா. 2 பேத்துக்கும் பயங்கர ஆர்குமெண்ட் வருது. 2 பேருமே பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு அதில் அந்த தங்கச்சிக்காரி அக்காவை கழுத்தை நெரிச்சு கொண்டுருதா. எப்படியாவது தப்பிக்கணும்ட்டு இவ எப்படி செத்தானே தெரியாதுன்னு சொல்லியிருந்தா. அவங்க 2 பேத்தையும் பிரிச்சிருந்தாங்க. ஆனால் இதில் தான் பெரிய ட்விஸ்டே நடக்குது. அந்த தங்கச்சிக்காரி அக்கா மாதிரி வேஷம் போட்டு அவன் லவரையே கல்யாணம் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் தான் கதையே ஆரம்பிக்குது.